இயேசு வரப்போகிறார். எந்த காரியங்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறதோ அதை ஆண்டவர் இன்றைக்கு அமர்த்த போகிறார். எந்த பிரச்சனைகள் அதிகமாய் அலைகளைப் போல துள்ளி குதித்துக் கொண்டிருக்கிறதோ அவைகளை ஆண்டவர் அடக்கி போடுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? உன் சமாதானம் நதியை போல் இருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 23:2 வாசிக்கிறோம், அவர் அமர்ந்த தண்ணீரண்டையில் நடத்தி போகிறார். அமர்ந்த தண்ணீரண்டை. அமர்ந்த தண்ணீரண்டைனா என்ன அர்த்தம்? அமைதியா இருக்கிற ஒரு தண்ணீர். அந்த தண்ணி காற்றுக்கு கூட அசையாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். காரணம், அவர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறபடியினால் நான் கொந்தளிப்போடு வாழ வேண்டும் என்பது தேவனுக்கு சித்தம் அல்ல. என் பிள்ளைகளை நான் அமர்ந்த தண்ணீரண்டையில அப்படியே அமைதியா என் பிள்ளைங்க தண்ணி குடிக்கும் போது கூட அவங்க பயப்படக்கூடாது. உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிலைமை மாறிடுச்சுல்ல. இன்னைக்கு விசுவாசிங்க, இந்த கொந்தளிப்பை ஆண்டவர் அடக்க போகிறார். அது அமர போகிறது. நல்லா கன்ஃபஸ் பண்ணுங்க, ஆண்டவர் கொந்தளிப்பை இன்றைக்கு அமர செய்ய போகிறார். இன்றைக்கு எல்லா பிரச்சனைகளும் அடங்கி போக நீங்க சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கொந்தளிப்பை ஆண்டவர் மாற்றி போட்டு விட்டு ஒரு அமர்ந்த தண்ணீரண்டையில உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்க வாழ்க்கையும் கர்த்தர் நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார்.